நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதே மாதிரி வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடல் உபாதைகளும் ஒரு புறம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இது தொடர்பாக பேசுவதற்காக பொது சிறப்பு மருத்துவர் சாமிக்கண் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். சார், இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன சார்? எந்த பக்கம் பார்த்தாலும் வெயிலை பற்றி தான் பேச்சு. நீங்கள் வலது பக்கம் திரும்பினாலும் இடது பக்கம் திரும்பினாலும் மேலே பார்த்தாலும் கீழே பார்த்தாலும் இப்போ இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு வெயிலை பற்றி தான் பேச்சு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ இன்னையிலேருந்து அதிகமாக வெயில் அடிக்க போகிறதா பேசிக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த வெயில்னால என்ன பாதிப்பு வரும்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு தமிழில் வார்த்தைகளை தேடி பார்த்தேன். வெக்கை வாதம், அதாவது வெயில் தாக்கத்தினால வர ஸ்ட்ரோக். வெக்கைன்றது வெயில், ஸ்ட்ரோக் என்றது வந்து வாதம். ஸோ வெக்கை வாதம் தான் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் வந்து குறிப்பாக 2 பேரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்று வந்து குழந்தைகள், இன்னொன்று வந்து வயதானவர்கள், மற்றும் ரொம்ப நாள் படுக்கையில் நோயாளியாக இருக்கிறவங்களுக்கு வரும். இதய பலவீனம், அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வரும். கிட்னி உபாதை உள்ளவர்களுக்கு, அதாவது சிறுநீரக உபாதை உள்ளவர்களுக்கு, கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வரும். படுக்கையிலே ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு வரும். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது முடக்குவாதம் மாதிரி ஒரு எழுந்து நடக்க முடியாமல் பெட்லேயே இருக்கக்கூடியவங்களுக்கு தாக்கம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இந்த வெக்கைவாதம் வர்றதுக்கு முன்னால் வந்து லேசாக மயக்கம் வரும், தலையை சுற்றும், வாந்தி வரணும், அப்புறம் வந்து நினைவு தப்பும், வலிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு, சில நேரத்தில் உயிரிழக்கவும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகிறத நம்ம தவிர்க்கிறது நல்லது. அந்த டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதாவது உடற்பயிற்சி செய்கிறத தவிர்க்கணும். இந்த டைமில் வெளியில் போகிறதையே தவிர்க்கணும்னு சொல்கிறேன். முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த எவ்வளோ நேரம் வெயிலில் இருக்காங்க, அதனுடைய தாக்கம் வந்து அவங்களுக்கு உடனே தெரியாது. அதனால் வந்து நம்ம குழந்தைகளை தனியாக வெயிலில் விடுறது தவிர்க்க வேண்டும். அப்புறம் சில பேர் வந்து ஷாப்பிங் போனாங்கன்னா காரில் உட்கார வச்சுட்டு ஷாப்பிங் போவாங்க. அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. ஏன்னா ரொம்ப கார் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா ரொம்ப வேகமாக அதனுடைய வெப்பத்தன்மை அதிகரிக்கும் காருக்குள்ளே. அதனால் காரில் தனியாக விட்டுட்டு போகக்கூடாது. ஓகே, நீங்கள் அடுத்த கேள்வி. சார், இப்போ யார் யாருக்கு அதிகமாக பாதிக்கும்? ஏன்னா நிறைய பேர் வயதானவர்களை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ வயதானவர்கள் வெயில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்போ பூ விற்கிறவங்க, காய்கறி விற்பாங்க, ஏதோ கடைக்கு போவாங்க, இது மாதிரி நிறைய வேலைகளுக்கு செல்வாங்க. அப்போ அவங்க தங்களை எப்படி தற்காத்துக்கணும் சார்? ஒன்று வந்து அந்த வெயிலின் தாக்கத்தை எப்படிலாம் நம்ம தவிர்க்க முடியுமோ, சப்போஸ் அவங்க வெயிலில் தான் இருந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வரும்போது குடையை யூஸ் பண்ணலாம். குடையை கூட அந்த கருப்பு கலர் குடையை யூஸ் பண்ணாமல் வேறு கலர் கடையை யூஸ் பண்ணலாம். ஏன்னா கருப்பு கலர் குடைங்க வந்து வெயிலை உறிஞ்சுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் அதிகமாக நம்ம வந்து நீராகாரம் சாப்பிட்டு தேவையான அளவுக்கு ஹைட்ரேஷன் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஷெட்டோ ஒரு டெம்பரரியாக இந்த வெயிலின் தாக்கத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம தேவையான முயற்சிகளை செய்யணும். ஹீட் ஸ்ட்ரோக்னா அது என்ன பண்ணும் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி வெப்பவாதம்னா அது என்ன பண்ணும், உடலை என்ன பண்ணும், எனக்கான அறிகுறிகள் என்ன மாதிரி இருக்கும் சார்? வெக்கைவாதம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் என்னாகும், முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து என்னாகும், லேசாக மயக்கம் வரும், தலை சுற்றும், வாந்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, உடல் பாதை நிறைய இருக்கும், ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு, அதிகப்படியான ஜுரம் வர்றதுக்கு வாய்ப்பு. இந்த 108 109ன்னு சொல்கிறாங்களே அந்த அளவுக்கு ஜுரம் வரும். அப்புறம் நினைவு தப்பும், குழப்பம் இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. வலிப்பு வந்தோடனையும் நினைவு கம்ப்ளீட்டாக போயிட்டு இறக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, இதை நம்ம கவனிக்காமல் விட்டாலும். சார், இந்த நீங்கள் சொன்ன இவ்வளோ சிம்டம்ஸும் ஒரே நேரத்தில் நடக்குமா, இல்லை எனக்கு டைம் கொடுக்குமா சார்? இப்போ 1 hour ஆகலாம், இல்லை 2 hours ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருக்கு. அந்த தாக்கம் வந்து நமக்கு வெயிலின் தாக்கம் வந்த உடனே வந்து அந்த தலை சுற்றுறதும் மயக்கம் வர்றதும் வாந்தி வர்றதும் ஆரம்பிக்கும்.
அந்த டைம்லேயே வந்து நம்ம தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்கன்னா நம்ம இந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் பாதுகாக்கலாம். சார் இப்போ ஹீட் ஸ்ட்ரோக்னா ஏதோ ஸ்ட்ரோக்னா ஒரு அடிக்கிற மாதிரியோ இல்லை திடீர்னு ஒரு மயக்கம் வர மாதிரியோ அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ், நிறைய இதனால சைடு எஃபெக்ட்ஸ் வர மாதிரி இருக்கும் சொல்கிறீங்க. அப்போ வெயிலில் நிற்கிறவங்களுக்கு தான் இது வருமா, இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த ப்ராப்ளம்லாம் வருமா சார்? வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த வரதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக நான் முதல்ல சொன்னேன், அதாவது நோயாளியாக படுக்கையிலே இருக்கிறவங்க, நடக்காமல் இருக்கிறவங்க, வீட்டில் வந்து காற்றோட்டம் இல்லாதவங்க, அதாவது கிராஸ் வென்டிலேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த வெப்பத்தன்மை வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாதிரியான அவங்க எடுக்கிற மருத்துவம், ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்டுட்டு ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு வீட்டு உள்ளே இருந்தால் கூட அந்த விபத்தின் தாக்கம் வரலாம். இதை தவிர்த்து வெயிலில் போகிறவங்களுக்கு வர்றதுக்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. அந்த வெக்கை வாதம்ன்றது வந்து முதல்ல வந்து 3 ஸ்டேஜில் போகும். ஹீட் எக்ஸாஷன்னா அதனால தளர்ச்சி வரும். அந்த உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் தளர்ச்சி ஆகிடும், மயக்கம் வரும், தலை வலிக்க ஆரம்பிக்கும், வாந்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறமா வந்து நினைவு தப்பும். அதுதான் இனிஷியலாக வரதா அந்த ஹீட் எக்ஸாஷனை கவனிக்காமல் விட்டோம்னா தான் நம்ம அந்த வெக்கைவாதம் என்ற ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு போவோம். ஹீட் ஸ்ட்ரோக்கு போனால் நினைவு தப்பிடும், அதிகப்படியான ஜுரம் வரும். அந்த டைமில் கண்டிப்பாக வந்து அவங்கள உடனடியாக அந்த குளிர்ச்சியான இடத்துக்கு அவங்கள எடுத்து தேவையான அளவுக்கு நீராகாரத்தை கொடுத்து, அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண முடியும். வீட்டிலேயே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சார் இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட்னா என்ன சார்? நான் இப்போ இதுக்கு இந்த ஸ்டேஜ்லாம் போகாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் சார்? அது நான் சொன்ன மாதிரி இந்த 10லேருந்து 3 மணி வரைக்கும் வந்து வெளியில் போகிறத தவிர்க்கிறது நல்லது, முடிஞ்ச வரைக்கும். அப்படி வெளியில் போகக்கூடிய இருந்தால் நிழலை சார்ந்த இடங்களில் வேலை செய்கிறது நல்லது. நம்ம வேலையெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிரித்து செஞ்சுக்கிறது நல்லது, பிளான் பண்ணி செஞ்சுக்கிறது நல்லது. சார் இதுக்கான உணவு முறை, இந்த வெயில் காலத்தில் உணவு முறை எடுத்துக்கணும்னா எந்த போன்ற உணவுகளை எடுத்துக்கலாம்? உணவு முறைகளை வந்து எப்பவும் எடுக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட்டாக எடுத்துட்டு, அதிகப்படியாக செய்ய வேண்டியது வந்து நமக்கு தேவையான நீராகாரம், நீர் சத்து அதிகமாக உள்ள பொருள்களை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம எப்பவுமே வந்து ஒரு 1.5 to 2.5 லிட்டர்ஸ் நம்ம லிக்விட் எடுப்போம். இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும். இதில் என்னென்னா, இந்த இதய பலவீனமானவங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் உள்ளவங்க, சிறுநீரக பலவீனமாக இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க, அவங்களுக்கு இது வந்து பொருந்தாது. அவங்க எப்பவும் போல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான நீரை எடுக்கிறது நல்லது. இந்த வெயிலுக்காண்டி ஒரு 500 ml எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். பட் அதுவும் அந்த மருத்துவரோட ஆலோசனையோட தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வேறுபடும். சார் விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க நிறைய, இப்போ லீவ் ஹாலிடேஸ் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் நிறைய, இப்போ குழந்தைங்க சிறுவர்கள்லாம் போய் கிரவுண்டில் நிறைய விளையாடுறாங்க வெயிலில், அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம் சார்? முக்கியமாக 2 விதமான பாதிப்பு. ஒன்று வந்து சிறு குழந்தைகள், இன்னொன்று வந்து வயசானவங்க. இந்த 2 பேருக்கு தான் பெரும்பாலான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இளைஞர்களுக்கு வந்து இந்த வெக்கைவாதம் வர்றது ரொம்ப ரொம்ப கம்மி. பொதுவாக ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, இப்போ எடுத்துக்கிங்களேன், இளைஞர் ஒருத்தருக்கு மனநோய் இருந்தவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியாது, இந்த மாதிரி இவ்வளோ வெயில் அடிக்குது, அவங்களால உணர முடியாது. அதனால் அவங்க வெளியில் இருந்தால் அவங்களுக்கு இந்த மனநோயாளிகள், மனநோயினால மருந்து எடுக்கிறவங்களுக்கு வந்து இதை உணர முடியாமல் வெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு, அல்ல வெக்கைவாதம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நன்றி சார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன்.